தீங்கை காணாதிருப்பாய். சொல்லுவோம். தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். என் மகளே, என் மகளே, நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். என் மகளே, என் மகளே, இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா என்று பாடிடு. இயேசு என்ற நாமத்தை துதித்து பாடிடு. சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா என்று பாடிடு. இயேசு என்ற நாமத்தை துதித்து பாடிடு. உன் தீமைகள் நன்மையாய் மாறிடும். ஆமென். உன் தீமைகள் நன்மையாய் மாறிடும். தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். தீங்கை காணாதி. மகன் தூய ஆவியின் துரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமீன். இந்த நாளின் சிந்தனைக்காக உபாகமம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். உன் மாப்பிசைகிற தொட்டியும் உன் கூடையும் ஆசீர்வதிக்கப்படும். 5-6 வசனங்கள். ஆசீர்வாதம். கடவுளுக்கு பிரியமாக, கடவுளுக்கு உண்மையாக கடவுள் கொடுத்த நன்மைகளை ஆண்டுதோறும் நாம் நன்றியால துதிக்கும்படியாக இந்த ஆசீர்வாதம் ஆண்டவராகிய கடவுள் கொடுக்கிறார். நாம் இந்த நாளிலும் கூட 2-3 நாட்களுக்குள்ளாக அறுவடை தோத்திர பண்டிகை கொண்டாடப் போகிறோம். கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இது காணிக்கைக்காக, விற்பனைக்காக, பெயருக்காக, இல்லை பொருளுக்காக கொண்டாடப்படுகிற பண்டிகை அல்ல. நவம்பர் மாதம் அமெரிக்காவில் விடுமுறை நாளில் ஒரு வயலை உழுது கொண்டிருந்தார்கள். வி ப்ளோ த ஃபீல்டு. அப்பொழுது பாமாலை, நன்றி பாமாலைகள் பாடப்பட்டு கொண்டே இருக்கும். இது அந்த குடும்பத்தினுடைய பாரம்பரிய விருந்துகளாக ஒரு ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு ஆலயத்திலும் அந்த பாரம்பரியத்துக்கு சம்பந்தமில்லாத வகையிலே நடந்து கொண்டிருக்கும். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிற, செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து வருடந்தோறும் நன்றி செலுத்துவது என்பதுதான் இந்த தொடர்ச்சியான ஆசீர்வாதத்தின் பொருள். உன் கூடையும் மாப்பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு சமயம் 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பு மத்தியாஸ் கிளாடியஸ் இவ்வாறு எழுதுகிறார். பிதாவே, பிரகாசமும் நன்மையுமானவற்றிற்காக நன்றி செலுத்துகிறேன். விதைப்பும் அறுப்பும் காலம், வாழ்வு, சுகம், உணவுக்கு உமக்கு தருவதற்கு பரிசு ஒன்றுமில்லையே. எல்லாமே நீர் தந்தது. நீர் விரும்புவதெல்லாம் தாழ்மையும் நன்றியும் இதயத்தில் சூழ்ந்திருக்க நன்மைகளை பரத்திலிருந்து வந்தவைகளே. ஆழமான உம்முடைய அன்பு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தினம் தினம் நன்றி காரணங்கள் ஏராளம் உண்டு. சிறிதும் தடைகளின்றி தொடர்ந்து தருகிறீர். நான் ஒன்று போதாது, அவை அனைத்தும் நிலைத்திட நன்றி கொண்டாட்டம் வருடம் முழுவதும் கொண்டாட வேண்டும். ஆகவே இன்றைக்கு கடவுள் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இந்த அறுவடை தோத்திர பண்டிகையில், உன் கூடையும் மாப்பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே கடவுள் நமக்கு தாவீதின் வழியாக சொல்லுகிறார், கர்த்தருடைய நன்மைகளை நினைத்து துதியுங்கள். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 34 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரன் இந்த நாளாகமம் நூலிலே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, கடவுளை துதிப்பதுதான் நமக்கு மிகுந்த காரியம். இந்த ஆசீர்வாதம் என்பது அவரை துதிக்க துதிக்க நமக்கு அவர் கொடுக்கிற ஒரு பெரிய கிருபை, பெரிய நன்மை. அந்த நன்மைகளை இன்றைக்கு நாம் ஆண்டுதோறும் கொண்டாட வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை சொற்பகால வாழ்க்கை. இந்த சொற்பகால வாழ்க்கையிலே அடிமைத்தன வீட்டிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து நம்மை சொந்த இரத்தத்தினால் மீட்டெடுத்த இறைமகன் இயேசு இன்றைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நீ எனக்குரியவன்,
உன்னுடையதெல்லாம் என்னுடையது. ஆகவே அவருக்கு உரியதை நாம் அவருக்கு கொடுத்து ஆக வேண்டும். அப்படி கொடுக்கத்தான் நம்முடைய உலகப்பிரகாரமான வாழ்வில் கூடையும் மாப்பிசைகிற தொட்டியும் நிரம்பி வழியும். ஒரு இல்லத்தை அறிவேன். ஒரு அருமையான ஒரு இல்லம். தாய் தகப்பன் தன்னுடைய வாழ்நாளில் கூலி வேலை செய்கின்ற அந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வருமானத்தை கடவுளுக்கு நன்றி செலுத்தி எடுத்து வைப்பார்கள். ஆண்டின் நிறைவில் ஸ்தோத்திர திருவிழாவில் கொண்டு வந்து அதை மொத்தமாக படைக்கும் பொழுது கடவுள் அவர்களுடைய கூடையையும் மாப்பிசைகிற தொட்டியையும் இன்று வரை ஒரு குறையும் இல்லாமல் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றிருக்கிறோம், அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நினைத்து பார்க்காமல் எண்ணி பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, ஆசீர்வாதமாக நீ கொடுத்த இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உன் கூடையும் உன் மாப்பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீர். அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நாங்களும் உமக்கு கொடுப்பதின் மூலமாக, உமக்கு அர்ப்பணிப்பதின் மூலமாக, உமக்கென்று எங்களுடைய வாழ்வை கொடுப்பதின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்தருளும். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.